கடந்த சில நாட்களாக வெப்பம் கொளுத்தி வரும் நிலையில் ஹீட் ஸ்ட்ரோக் எனப்படும் வெப்பவாதம் குறித்து எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இது உயிருக்கே ஆபத்து ஏற்படுத்தும் நிலையில் இதன் அறிகுறிகள், சிகிச்சை முறைகள் குறித்து மருத்துவ ஆலோசகர் சந்திரசேகரன் விளக்கி கூறியுள்ளார். மேலும் வெயிலில் பின்பற்ற வேண்டிய உணவு முறைகள் குறித்தும் மக்களுக்கு அறிவுரைகளை வழங்கியுள்ளார். அதிக வெப்ப அலையெல்லாம் வீசுது. நீங்கள் டிவிலெலாம் பார்த்துருப்பீங்க, ரேடியோலெலாம் சொல்லியிருப்பாங்க. நம்ம என்னென்ன முன்னெச்சரிக்கை எடுக்க வேண்டி வரும், என்னென்ன பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ண வேண்டி வரும்னு நம்ம இப்போ பார்ப்போம். இந்த வெக்கைவாதம், இந்த ஹீட் ஸ்ட்ரோக்னா என்ன அப்படின்னா, நம்மளோட இந்த வெப்பமான நாட்களில் நம்ம அதிகமாக சூரிய ஒளிக்கு நேராக கீழே இருந்து வேலை செய்கிறதுனாலையோ, இல்லை ரோட்டில் நடந்து போகிறதுனாலையோ, அங்கேயே ரொம்ப நேரம் நிற்கிறதுனாலையோ, இல்லை வீட்டிலே கூட காற்றோட்டம் இல்லாமல் சூடாக இருக்கிற இடத்துல இருக்கிறதுனாலையோ நமக்கு அந்த உடலோட வெப்பநிலை ரொம்ப அதிகமாகி அதனால் பக்கவாதம், மயக்கம், உயிருக்கு ஆபத்து இதெல்லாம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. உயிருக்கே ஆபத்து ஏற்படும். இதுக்கு தான் வெக்கைவாதம் அப்படின்னு சொல்லுவாங்க, ஹீட் ஸ்ட்ரோக்னு. இது யாருக்கு வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த வயசானவங்களுக்கு அந்த சமநிலைப்படுத்துகிற தன்மை கொஞ்சம் குறைஞ்சிருக்கும். அதனால் அவங்களுக்கு சரியாக வேக்காது, உடம்பு சூடு அதிகமாகிடும், உயிருக்கு ஆபத்து ஏற்படும். அவங்களுக்கு பல்வேறு உறுப்புகளும் ஓரளவு பாதிக்கப்பட்டிருக்கும். அப்போ அதோட மெயின்டைன் பண்ணுற, பேலன்ஸ் பண்ணுற இதுவும் நமக்கு குறைஞ்சி போயிடும். ஆன்டிசைக்காட்டிக் மெடிசன்ஸு, அப்புறம் இந்த மாதிரி வயதானப்போ சாப்பிட்ற ஒரு சில மெடிசன்ஸு, ஆன்டி டிப்ரெஷன் மெடிசன்ஸ் இதெல்லாம் கூட வேறு வராமல் பாதுகாத்துக்கும். உடம்பு சூடு அதிகமாகிட்டு ஹீட் ஸ்ட்ரோக்குன்னு ஏற்படும். வயது முதிர்ந்தவர்கள் ஆன்டிசைக்காட்டிக் மெடிசன்ஸ், ஆன்டி டிப்ரெஷன்ஸ் மெடிசன்ஸ், இந்த சளி மருந்து இதெல்லாம் குடிச்சிட்டு இருக்கிறவங்க வெளியில் போயிட்டு ரொம்ப நேரம் சுற்றுறதையும், இல்லை உட்காந்து இருக்கிறதையும், வெயிலில் வேலை செய்கிறதையும் கண்டிப்பாக தவிர்த்து ஆகணும். நம்ம போட்டிருக்கிற உடைகளெல்லாம் கொஞ்சம் காட்டன் துணியாக, காத்தோட்டமாக வரதா, வெண்மையான வெளிர்ந்த துணிகள். நம்ம டார்க்கான துணியாக வெப்பத்தை உள்ளிழுத்து வச்சுக்கும். காத்தோட்டமாக வெண்மையான துணிகளை, காட்டன் துணி, பருத்தி துணியாக ஒரு அரை முழு ஸ்லீவ் கூட போட்டுக்கலாம். ஆனால் காத்தோட்டம் நல்லா இருக்கிற மாதிரி நம்ம போட்டுட்டோம்னா அந்த வெப்பத்தை உடல் ஆடையை வாங்கி வச்சுக்காது. உடலில் இருந்த வெப்பமும் வெளியில் போகிறதுக்கு வழிவகுக்கும். ஸோ அந்த மாதிரி ஆடைகளை உடுத்துறது நல்லது. யங்ஸ்டர்ஸ் கூட ஜீன்ஸு, டிஷர்ட்டு, கையில் 4 க்ளவுஸு, பைக்கில் சுற்றுறதெல்லாம் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். ஆனால் இந்த வெய்ய காலத்தில் வேண்டாம், யங்ஸ்டர்ஸையும் அஃபெக்ட் பண்ண வைக்கும். ஸோ முடிந்த அளவுக்கு நிழல்லையே இருங்க, முடிந்த அளவுக்கு வீட்டுக்குள்ளாரையே இருங்க. ஏசி இருந்தால் நல்லது, ஏசி போட்டுகிட்டே இருங்க. திரவ ஆகாரங்கள் நிறையா பகிருங்கோங்க. நீர் குடிக்கலாம், இளநீ குடிக்கலாம், இந்த மாதிரி ஜூஸ் குடிக்கலாம். இதெல்லாம் நீங்கள் நிறையா குடிச்சிட்டு இருக்கலாம். தண்ணி உடம்புல ஹைட்ரேட் பண்ணிட்டே இருக்கணும். நீங்கள் எவ்வளோ குடித்தாலும் உடம்பு ஆவியாகிட்டே இருக்கும், வேர்வையாக வந்து ஆவியாகிட்டே இருக்கும். அந்தளவுக்கு உடம்பு ஹைட்ரேட் பண்ணிக்கோங்க. நிறையா தண்ணி கொடுங்க, ரெஸ்ட் எடுங்க. அப்படி தான் மயக்கம் வந்தால் முதல்ல நெல்லில் போய் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க, உட்காந்துருங்க. மேற்கொண்டு தொடர்ந்து போயிடலாம்னு சொல்லி போயிட்டே இருக்காதுங்க, ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. உங்கள் கூட இருக்கிறவங்க யாராச்சும் மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க, உடம்பு வெயிலில் மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்கன்னா முதல்ல நீங்கள் பண்ண வேண்டியது ஒரு நிழலான இடத்துக்கு கொண்டு வந்துட்டு தண்ணியை மேலே ஊற்றுங்க. அதுக்கப்புறம் ஈரத்துணியை நினச்சி போட்டு ஒரு ஃபேனில் வைங்க. உடம்பு டெம்பரேச்சர் குறைங்க. இதுதான் ரொம்ப முக்கியம். சப்போஸ் ஒரு சுவாசம் இல்லைன்னா நீங்கள் செயற்கை சுவாசம் கொடுக்கணும். நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன் எப்படி செயற்கை சுவாசம் கொடுக்கணும், அதெல்லாம் சொல்லியிருக்கேன். நீங்கள் அந்த வீடியோ நீங்கள் ரெஃபர் பண்ணிங்கன்னா தெரியும் உங்களுக்கு. அதே மாதிரி இதயத்தை நின்று போனால் கூட நீங்கள் சிபிஆர்னு பண்ணலாம். அதுக்கு தனியாக நான் உங்களுக்கு வீடியோ சொல்லியிருக்கேன், அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. சுருக்கமாக சொல்ல போனால் இது தவிர்க்கக்கூடிய ஒன்று. முன்னெச்சரிக்கையாக வயதானவர்கள், ஆன்டிசைக்காட்டிக், ஆன்டிடிப்ரெசன்ட், சளி மருந்தெல்லாம் சாப்பிட்றவங்க முடிஞ்ச அளவு வெயிலில் போக தவிர்த்துருங்க. நிறைய நீர் ஆகாரங்களை குடிங்க. பருத்தி துணி, வெள்ளை துணி இந்த மாதிரி கட்டுங்க. ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. ஏதாவது சிறிய அறிகுறி வந்தாலும் உடனே கவனிச்சிடுங்க. அது மயக்கங்கிட்ட போட்டு விழுந்துட்டாங்கன்னா முதியவர்கள் முதல்ல அவங்க வெப்பத்தை குறைக்க பாருங்கள். பக்கத்தில் இருக்கிற ஆஸ்பத்திரி எடுத்துகிட்டு போங்க. இவ்வளோ தான் ஹீட் ஸ்ட்ரோக்கை பற்றி என்னோட ஆலோசனைகள். நன்றி.